கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாளிலும் கூட அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். நாம் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய பெரிய கிருபையாக இருக்கிறது. அந்த கிருபைகளுக்காய் நம்ம ஒவ்வொரு நாளும் நினைத்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறவர்களாய் நன்றி சொல்லுகிறவர்களாய் மாற வேண்டும். நாம் ஜெபத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட அந்தி சந்தி மத்தியான வேளையின் ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 55 அதிகாரம் 17 வசனம் இப்படி சொல்லுகிறது: அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அவரின் சத்தத்தை கேட்பார். என்ன சத்தத்தை கேட்பார்? ஜெபிக்கிற ஜெபத்தின் சத்தத்தை கேட்பார், விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார். அந்தி சந்தி மத்தியான வேளையிலையும் தியானம் பண்ணி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த சத்தத்தை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சொல்லி. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நேரங்கள் இருக்கிறது, எவ்வளோ நேரத்தை நம்ம வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். நமக்கு 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குறோம், நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குறோம், எல்லா காரியத்துக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்குறோம். ஆனால் இந்த தாவீதை பார்க்கிறோம், அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் அவர் நேரத்தை ஒதுக்கி அவர் தியானம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது அவர் வேதத்தை தியானம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தியானம் பண்ணி அதை முறையிட்டு தேவனுடைய சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம், நம்மளை அதிகமாக நேசிக்கிறதுனால அவர் நம்மளோடு கூட பேசுகிற காரியம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு வேலை செய்கிற இடமா இருந்தாலும், வீட்டில் இருக்கிற இடமா இருந்தாலும், படிக்கிற இடமா இருந்தாலும், ஒருவேளை நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருந்த இடமா இருந்தாலும், வீண் காரியங்களுக்கு, வீண் சிந்தனைகளுக்கு, மொபைலில் பார்க்குற வீணான அழிந்து போகிற காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தியானிக்கிறவர்களாய், வேதத்தை தியானிக்கிறவர்களாய், கடமைக்கென்று ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம் படித்தேன் அப்படின்னு இல்லாதபடிக்கு ஒரு அதிகாரத்தில் ஒரு வசனமாவது அந்த நாளில் தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தியானித்து அந்த வசனத்தினுடைய மகத்துவத்தையும், தேவன் இந்த வசனத்தின் நிமித்தமாக என்ன காரியத்தை கொண்டு என்னோடு கூட அவர் பேச வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம தியானிக்கும் பொழுது அவர் அந்த சத்தத்தை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மளோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். அப்படி தாவீது அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் அவர் தியானம் பண்ணி முறையிட்டு அவர் ஜெபம் பண்ணின பொழுது தாவீதை குறித்து 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு வேலைக்காரல்ல ஒருவன் சொல்கிறான், இதோ பெத்லெகேமனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவனை குறித்து இப்படியாப்பட்ட காரியங்களின் மகத்துவங்களையும், அவனுக்குள்ளே இருக்கிற குணாதிசயங்களையும், அவனை குறித்ததான எல்லா காரியங்களையும் ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறதை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லும்படியாய், அவனுக்குள்ள இருக்கிற காரியங்கள் எல்லா மகத்துவங்களும் மற்றவர்கள் சொல்லும்படியாய் தேவன் தாவீதை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி உயர்த்தினார்? அந்தி சந்தி மத்தியான வேளையில் துதிக்கும் பொழுது, தியானம் பொழுது, வேதத்தை தியானம் பண்ணும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் அமரும் பொழுது, அந்த கிடைக்கிற நேரத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு மத்தியானம் 1 மணி நேரம் இருந்தாலும் அதில் அரை மணி நேரத்தையாவது, அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்காய் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய சத்தத்தை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார். கடமைக்காய் செபிக்காதபடிக்கு, கடமைக்காய் வேதத்தை வாசிக்காதபடிக்கு வேதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 1 அதிகாரத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட அந்தி சந்தி மத்தியான வேளையில் நீங்கள் தியானித்து வேதத்தை தியானித்து செபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்தை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார்.